சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நாம் ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை, நமக்கு பிடிச்ச தெய்வத்தை பார்க்க போகிறோம். அவங்க யாரு? சேலத்தில் நடுநாயகமாக இருக்கிற நம்ம கோட்டை மாரியம்மனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கோட்டை மாரியம்மன்னா என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், 8 மாரியம்மன் கோவிலில் கோட்டை மாரியம்மன் கோவில் தான் பெரியது. இதனாலேயே இது கோட்டை பெரிய மாரியம்மன் அப்படின்னு நம்ம மக்களால் அழைக்கப்படுறது. சேலத்தில் உள்ள 8 மாரியம்மன்களுக்கும் தலைமையா விளங்குவதால 8 பேட்டைகளையும் கட்டியாளும் அன்னை கோட்டை மாரி என்ற சிறப்பு பெயரும் நம்ம அம்மனுக்கு உண்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த 8 மாரியம்மன் கோயில் என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா, அம்மாப்பேட்டை மாரியம்மன், செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன், சஞ்சீவிராயன்பேட்டை மாரியம்மன், சின்ன கடைவீதி சின்ன மாரியம்மன், குகை மாரியம்மன், அன்னதானப்பட்டி மாரியம்மன், பொன்னம்மாப்பேட்டை மாரியம்மன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் நம்ம கோட்டை மாரியம்மன். ஆனால் நம்ம கோட்டை மாரியம்மனில் பூ சாத்தி ஃபங்க்ஷன் ஆரம்பித்த பிறகு அந்த கோயில் எல்லாம் பிறகுதான் நம்ம மாரியம்மன் கோயில, மற்ற மாரியம்மன் கோயில நம்ம அன்னைகிட்ட இருந்து பூ எடுத்துக்கிட்டு போய் தான் அங்க பூ சாத்துவாங்க. அப்பதான் அங்க பண்டிகையே ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ சிறப்பு மிக்க நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலை பத்தி தல வரலாறு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோட்டை மாரியம்மன் கோயில் 500 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க, 850 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. 2 விதமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நல்ல பழமையான கோயில், அவ்வளோதான். 850 வருஷம்னே வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் 800 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டை ஆண்ட சிற்றரசர்கள் அவங்க அப்பதான் சிற்றரசர்களா இருக்கிறவங்க நம்ம சேலத்தை ஆண்ட காலத்தில் கோட்டை என்னும் சொல்லுக்கு இடத்தில் ஒரு கோட்டை அமைத்து ஆட்சி செய்த போது இந்த மாரியம்மன் கோயிலையும் அதோட சேர்த்து ஒரு பெருமாள் கோயிலையும் அமைச்சாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மன் கோயிலை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கிட்டு வந்தாங்க. கோட்டையில் இருந்த வீரர்களுக்கு நம்ம மாரியம்மன் காவல் தெய்வமா இருந்திருக்காங்க. ஆனா இன்று அந்த கோட்டை இல்லை. கோட்டை இருந்ததுக்கு அடையாளமா கோட்டைமேடு என்ற ஒரு பகுதி மட்டும்தான் இன்றைக்கு இருக்குது. கோட்டையில் அமைந்துள்ள கோயில் 850 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. கோட்டைக்கு காவல் தெய்வமாக இருந்ததால கோட்டை பிறக்கையிலே கூட பிறந்த பெரிய மாரி, சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்த பெரிய மாரி அப்படின்னு சின்னப்ப கவுண்டர் அப்படிங்கிறவர் பாடல் மூலியமா நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கோட்டையில இருந்த அம்மனை நம்ம அப்பெல்லாம் திருமணி முத்தாறுல அருகில் இருந்து, நம்ம திருமணி முத்தாறு இருக்குது இல்லைங்களா, அப்ப சூப்பரா திருமணி முத்தாறு ஆறா பாஞ்சிட்டு இருந்துச்சு. எப்படி இப்ப காவேரி கங்கை இருக்கிற மாதிரியே அப்ப இருந்துச்சு. அந்த ஆத்துல இருந்து அந்த ஆத்துக்கு அருகில இருக்கிற சேலம் கணக்கர் தெருவில் இருக்கும் திரு கனக சபை முதலியாரு, சிவசங்கர முதலியார் அப்படிங்கிற 2 பேர் இப்ப இருக்கிற நம்ம கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு சாமியை இடமாற்றம் செய்து கோயில் அமைச்சு கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப சாமிக்கு தண்ணி நம்ம திருமணி முத்தாறுல இருந்து எடுத்துதான் அபிஷேகத்துக்கான தண்ணிவே எடுத்து அபிஷேகம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால கோயில்ல சுத்தி அங்க இப்போ எப்படி நம்ம எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போனா ஒரு ஆத்தோரத்துல இருக்குதுன்னா அங்கெல்லாம் போய் ஒரு மண்டபம் கட்டி இருக்கும், நம்ம அதுல போய் தங்கி இருப்போம் இல்லைங்களா. அது போல நம்ம கோட்டை மாரியம்மன் வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் எல்லாம் பக்தர்கள் தங்குவதற்கு 1876ல வருடம் சித்திரை மாதம் தர்ம சத்திரம் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த தர்ம சத்திரம் தான் கோயிலின் அலுவலகமா செயல்பட்டு வந்திருந்திருக்கு. அந்த கட்டிடம் ரொம்ப பழமை அடைஞ்சதுனால அதை இடிச்சிட்டு இப்ப அறநிலையத்துறை ஆணையர் அவர்களோட அனுமதி பேர்ல புதுசா கட்டடம் கட்டிட்டாங்க. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் ஃபர்ஸ்ட் 1982ல
இருந்து 1989 ஆண்டிலும் 2 தடவையும் திருப்பணிக்குழு அமைக்கப்பட்டு நம்ம ராஜகோபுரம் இருக்கு இல்லைங்களா, இப்ப நம்ம கோட்டை மாரியம்மன் கோயில் 81 அடி உயரமான ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டு 1993 ஜூலை 1 அன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுச்சு, கும்பாபிஷேகம் நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோயில் 2023 27 அக்டோபர் மாதம் கோயிலை புதுசா மூலவர் அப்படி ஒரு பழமையா பிரம்மாண்டமா இருந்தாங்க, அப்படியே தெய்வீகமா இருந்த அந்த அப்புறம் கோயில இருந்த மூலவர் சிலையை எடுத்துட்டு அதை இப்போ உயரமாக்கி கோயிலை கல்லால கட்டி இப்போ புதுசா மறுபடியும் கும்பாபிஷேகம் 2023 இப்போ கும்பாபிஷேகம் நம்ம கோட்டை மாரியம்மனுக்கு நடந்துருச்சு. நம்ம மாரியம்மன் சிரசுல நல்ல தீ மாதிரி நம்ம அக்னி மாதிரி எரியிற மாதிரி கிரீடம் அக்னி ஜுவாலையுடன் ஒளி வீசி கொண்டு இருக்குது. அக்கிரீடத்துல நாகம் படம் எடுத்துள்ளது போன்ற அமைப்பு உள்ளது. 4 கரங்களுடன் அன்னை விளங்குகிறார். வலது கரத்தின் மேல் கரத்துல நாக உடும்பையும் டமருகம், இடது மேற்கரத்தில் பாசமும் மற்றும் வலது கரத்துல திரிசூலமும் இடது கீழ்கரத்துல கபாலமும் ஏந்தி நம்ம கோட்டை மாரியம்மன் இருக்காங்க, நமக்கு அருள் புரியுறாங்க. அன்னை வலது காலை தொங்க விட்டு கொண்டு இடது காலை மேல் யோகாசனமாக மடிச்சு வச்சு கொண்டு சிவசக்தியாக ஈசான திசை நோக்கி அன்பும் கருணையும் ததும்பும் வடிவுமா ஆனந்தம் பொங்கும் புன்னுருவல் முகத்தினை உடையவளாய் நம்ம கோட்டை மாரியம்மன் இருக்காங்க. தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அருளாசி செய்து நம்ம கோட்டை மாரியம்மன் நம்ம சேலம் மக்களையும் காக்கிறது இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு சிறப்பு என்னன்னா ஆடி பண்டிகை. ஆடி பண்டிகையில 22 நாள் விசேஷம் நடக்கும். அதுல பூச்சாட்டுதல் போய் தொடங்கி நம்ம மாரியம்மனுக்கு சொன்ன மாதிரி இங்க பூச்சாட்டில் முடிஞ்ச பிறகுதான் மற்ற மாரியம்மன்களுக்கு பூச்சாட்டுவாங்க இல்லையா. நம்ம மாரியம்மன் கோயில்ல எல்லா மக்களும் வேண்டுதல் வச்சுக்கிட்டு மெயினா கூழ் கொடுப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதனால மக்கள் வேண்டுதல் வச்சு கூழ் கொடுப்பாங்க. என்னென்ன வேண்டுதல் உருளுதாண்ட வாடுவாங்க, அக்னி கரகம் எடுப்பாங்க. இது மாதிரி சுவாமிக்கு வான வேடிக்கைய பிரம்மாண்டமா இருக்கும். அன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஜாலியா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நம்ம கோட்டை மாரியம்மன் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாவே லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொன்று தொட்டு இது அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த நம்ம சாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறது இல்லை. ஆனா எப்படி பண்ணுவாங்க, சாமிக்கு நம்ம சாமிக்கு முன்னாடி நாகர் இருக்கும், நாகர் சிலையில இருக்கும். முதல்லாம் குமிஞ்சு இருந்த ஃபர்ஸ்ட் பழமையான கோயில மண்டி போட்டுக்கிட்டு தான் சாமிக்கு பூஜை பண்றவர் உள்ள போய் அந்த மண்டியிலேயே தான் சாமிக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஊட்டணும். அந்த வெத்தலையில தான் இப்படி பால் எடுத்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எடுத்து அந்த பால் தான் கொடுப்பாங்க நாகருக்கு எல்லாத்துக்கும். அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ கோயிலை கட்டி பெருசா பண்ணிட்டாங்க. ஆனாலும் இப்போ நெய்வேத்தியமா உப்பும் அதே போல சாமிக்கு ஊட்டி தான் விடுவாங்க. அதனால நம்ம கோட்டை மாரியம்மன் அவ்வளவு சிறப்பு மிக்கது. சாமிக்கு பண்டிகை போட்ட பிறகு முகூர்த்த கால சாமிக்கு ஈசனின் நம்ம எப்படி பார்வதி சாமி மாரியம்மனுக்கு சிவபெருமான் உருவமா முகூர்த்த கால் நடுவாங்க இல்லையா. அது வேப்பங்கொம்பு 3 கிளை இருக்கிற மாதிரி வச்சு நட்டுவாங்க. அதுக்கு மக்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் விடிய காலையில தண்ணி ஊற்றி மஞ்சள் கொம்புக்கு வச்சு கட்டி சாமிக்கு வேண்டுதல் பண்ணிட்டு போவாங்க. அம்மை போட்டிருந்தவங்க சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த சாமிகிட்ட தீர்த்தம் வாங்கிட்டு போய் வீட்டில் வைப்பாங்க, வேப்பம் உளுந்து வைப்பாங்க. அதனால நீங்கள் அது மாதிரி பண்டிகை இருக்கும்போது ஒரு வருஷத்துல 3 டைம்னாச்சும் சாமிக்கு பண்டிகை போட்ட சமயம் சாமிக்கு தண்ணி ஊத்திட்டு சாமியை குளிர வச்சுட்டு சாமிகிட்ட இருந்தா தீர்த்தம் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடிக்கு நம்ம கோட்டை மாரியம்மனோட சக்தி அபரிமிதமானது. இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது.
அதை வந்து தெய்வத்தின் அனுக்கிரகத்தை நீங்கள் அங்கே வந்து சாமியோட பார்வையை பார்த்தீங்கன்னாவே போதும். அவ்வளோதான், நீங்கள் என்னைக்கும் மறக்கவே மாட்டீங்க. மறுபடியும் கோட்டை மாரியம்மனை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நம்ம சிறப்பு மிக்க நம்ம கோட்டை மாரியம்மன் வந்து இப்போ கோயிலும் கட்டி கும்பாபிஷேகமாகும் பிரம்மாண்டமாக நமக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் வந்து நம்ம கோட்டை மாரியம்மனோட அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழுங்க. கோட்டை மாரியம்மனோட அருளாட நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சிவார்ப்பணம்.